பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டான வேர்டு. தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் தெரியுமா? இது கொஞ்ச நேரம் ஒருத்தருக்கு சிலருக்கு வலிக்கலாம். பட் பி கேர்ஃபுல். ரைட். பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாம பைபிள் வசனம் இருக்குன்னு கேட்காதீங்க, இருக்கு. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்க, மொத்தத்துல மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவ்வளவுதான். இருக்கீங்களா? ஆமா. தான் கக்கினதை தானே தின்னுமே, அதுதான் நாய். அது ஒரு விதமான கேரக்டர். நான் ஏன் அதெல்லாம் சொல்வானே, மோசமானவங்கயா, எச்சரிக்கையா இருக்கு. பொல்லாத வேலையாட்கள்ல நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு, நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு, நம்ம கிட்டே சாப்பிட்டுட்டு, நம்ம முதுக மிதிச்சுட்டு, நம்மளே நெஞ்சில மிதிச்சுட்டு போற ஆட்கள். எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவோ கற்றிருக்கிறேன் இவரிடத்திலிருந்து. இவரிடத்திலிருந்து நான் எவ்வளவு கற்றிருக்கிறேன். ஆனால் அவர்களை அசால்ட்டா தூக்கி எறிந்து விடுகிறோம். நான் மறக்கவே மாட்டேன் நான் படித்த வேதாம பாடசாலைகளை. நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை. நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு வைத்திருக்கிற சபை, அன்புக்கு ஆவிக்குரிய தகப்பன். நான் மறக்கவே மாட்டேன் கர்த்தருக்குள் எனக்கு உபசரித்த உபசரிப்புகள், அன்பு அரவணைப்புகள். ஒரு துளி கூட நான் மறக்கவே கூடாது. நான் திரும்ப சொல்ற, நடுராத்திரி என் கார் பஞ்சர் ஆகும்போது ஒரு தேவ மனுஷன் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தார். அதை நான் மறக்க முடியுமா? சிறு விஷயமா இருந்தாலும் மறக்கவே முடியாது. உண்மையான மனிதர்களை நமக்கு தந்து பிரயாணம் பண்ண வைக்கிற சில நபர்களை மறக்கவே முடியாது. நான் உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுகிறேன். நீங்க என்னதான் பார்க்கிறீர்கள்? இதுக்கு ரெக்கார்டிங் எடுக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்க பார்த்தது கிடையாது. நான் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒருவர் எனக்காக வந்து உட்கார்ந்து ரெக்கார்டிங் எடுத்து நேரத்தை செலவழித்து தன்னுடைய வேலை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு, தொழிலை விட்டு வந்து நின்று ஒரு மனுஷன் செய்கிறாரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது ஜீவிய காலம் வரைக்கும் சின்ன துளி கூட நம்ம லைஃப்ல மறக்கூடாது. அதனால் நம்ம நன்றி உள்ளவர்களா இருப்போம். ஆனால் சில மனிதர்கள் நாய்களை போல் இருக்கிறார்கள். வஞ்சகம், சூது வாலாட்டுகிறார்கள். எப்ப கடிக்கிறார்கள் என்று தெரியாது. மோசமான ஆட்கள், பொல்லாத வேலையாட்கள், பொல்லாத மனிதர்கள், சுண்ணத்துக்காரர்கள். இவளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிளைண்டா நம்பி எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. பிளைண்டா நம்பி எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க. பிளைண்டா நம்பி கையெழுத்து போட்டுறாதீங்க. பிளைண்டா நம்பி எதையும் செஞ்சிடாதீங்க. பிளைண்டா நம்பி கை கோர்த்து பார்ட்னர்ஷிப் போட்டுறாதீங்க. பிளைண்டா நம்பி நல்லவர் நினைச்சு நம்பிட்டு பின்னால காயப்பட்டுறாதீங்க. பிளைண்டா நம்பி உங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், தனிப்பட்ட பர்சனலான எத்தனை பிரச்சனைகளை சொல்லிட்டு யான் தான் எங்கிட்ட சொன்னமோன்னு யோசிச்சிடாதீங்க. கண்முடித்தனமை நம்பி மனம் திறந்து பேசி விட்டேனே என்று யோசித்திராதீங்க. பேசுகிறது மனிதன் அல்ல, ஆண்டவர். உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளே, என் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்முடித்தனமை நம்பி மனம் திறந்து கொட்டி விட்டு கடைசியில் ஏன் தான் இவரிடத்தில் எல்லாம் சொன்னோம் என்று யோசிக்கிற கூட்டத்தாரை நான் கண்டிருக்கிறேன். நம்பாதவர்களை நம்பி விட்டேனே, நம்பக்கூடாதவர்களை நம்பி விட்டேனே, நேசிக்க கூடாதவர்களை நேசித்து விட்டேனே, பார்க்க கூடாதவர்களை பார்த்து விட்டேனே, பழகக்கூடாதவர்களை பழகி விட்டேனே, விரும்பக்கூடாதவர்களை விரும்பி விட்டேனே என்று பின்னாலே யோசிக்கிறதை காட்டிலும் பலமுறை ஆவியிலே ஆலோசித்து பார்த்து சரியான மனுஷனாய், மனுஷியா என்பதை பகுத்தறிந்து, ஆகையினால் மொத்தத்தில் நான் சொல்கிறேன், நாய்கள் என்று வேதம் போட்டிருக்கிறது, பொல்லாத வேலையாட்கள் என்று வேதம் போட்டிருக்கிறது, சுண்ணத்துக்காரர்கள் என்று வேதம் போட்டிருக்கிறது. மொத்தத்தில் மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். So you must be very careful. இன்னைக்கு அவனா ஒருத்தன் இன்னைக்கு உங்களை சூழ்ச்சி பண்ணி, உங்களை பிளான் பண்ணி, உங்களை குழி தோண்டி போடணும்னு பிளான் பண்ணிருக்கான் நினைச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தையை கேட்கறதுனால என் கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணி அவன் போட்டுல குழியில அவனே போடுவார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். சந்தோஷமா போங்க. இன்னைக்கு நாள் முடியும் போது சொல்வீங்க, God has fought for me. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணினார். He had a big fight for me. எனக்கா he had a big fight for me. எனக்கா யுத்தம் பண்ணினார். எனக்கா யுத்தம் பண்ணினார். எனக்காக என் தேவன் என் கூடயே இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் நடக்கட்டும். Take this prophetic word. Amen, amen, amen. God bless you.